அனைவருக்கும் வணக்கம். இன்சூரன்ஸு அப்படின்றது மிக மிக அவசியம். அது பலரும் தவிர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடுறாங்க. குறைவான ப்ரீமியம் என்ன இருக்கோ அதை எடுக்கிறாங்க. இப்படித்தான் உங்களுடைய இன்சூரன்ஸுடைய கான்செப்ட் இருக்குது. கொஞ்சம் தெளிவாக சரியான முறையில் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது ஈவன் நீங்கள் வண்டிக்கு போகிற இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற காப்பீடு திட்டங்களாக இருந்தாலும் சரி, சேமிப்பு திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, நிறைய பாலிசிகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபோன் காலில் எல்லாமே சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதை உங்களுடைய வயது, உங்களுடைய வருமானம், நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எங்கள் திட்டத்தை நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மீறி நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு திட்டத்தையும் பிளானையும் நம்ம போட முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, ஒத்தி வீட்டில் இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய ஓன் ஹவுஸில் இருக்கீங்களா, இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த திட்டத்தை பற்றி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா கடையில் எப்படி அரிசிகள் பல ரகங்கள்லையும் பல விலைகளிலையும் இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஒரு சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ப என்ன செய்கிறாங்க, நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினா தான் முடியும். ஏனென்றால் நாங்கள் உங்களை தேடி வரும்போது ஒரே வாரத்தில் சில நேரங்கள் நிராகரிக்கப்படுகிறோம். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இல்லை சார் என்கிட்ட இருக்குது, இல்லை சார் நான் அதை போட்டிருக்கேன், இல்லை சார் இதை எடுத்திருக்கேன். பட் நீங்கள் எது எடுத்திருக்கீங்க, எது உங்கள் குடும்பத்துக்கு பிரதானமாக இருக்குது அப்படின்றது தெரியாமலே ஏதோ வற்புறுத்தி ஒரு ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஒரு பாலிசி போட்டிருக்கலாம். பட் அந்த பாலிசி உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காகயாவது எங்ககிட்ட என்ன செய்யுங்க, தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன பாலிசிகள் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன பாலிசி இருக்குது. இன்றைக்கி காப்பீடு திட்டம், அதாவது ஆயுள் காப்பீடு திட்டம் எல்லாருக்குமே வீட்டில் இருக்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் பேர்லேயும் ஒரு திட்டம் இருக்கணும், பெரியவங்க பேர்லேயும் ஒரு திட்டம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தொகையில் என்ன செய்யுங்க, பாலிசிகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இன்சூரன்ஸு நிறைய இருக்குது. அது குடும்பத்திற்கு எது பாதுகாப்பானதாக இருக்குமோ எங்ககிட்ட பேசினா தான் அதை உங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வச்சு மீட்டிங் போட்டு பண்ண முடியாது. சோசியல் மீடியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அந்த சோசியல் மீடியாலையும் பார்க்குறவங்க கிட்ட தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே கண்டிப்பாக இது கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்ககிட்ட இது சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் நான் கலந்துரையாடுகிறேன். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை சொல்லுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன செய்ய போகிறீங்க, அதற்குரிய ப்ரீமியம் எல்லாமே கட்ட போகிறீங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனக்கு இழப்பு என்னென்னா எனக்கு டைம் விரையாகும், உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் இதாகும், அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் பேசி உள்ளே வந்தீங்கன்னா அது எனக்கு வருமானம் தான். ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் நம்மளுடைய பதிவுகளை அன்றாட என்ன செய்கிறோம், பதிவு பண்ணுறோம். அதை தவிர்க்காமல் உங்கள் குடும்பத்திற்கும் தேவையான திட்டத்தை தேர்வு செய்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.